ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ரைடு எங்கன்னு பார்த்தோம்னா பூந்தமல்லியிலேருந்து இருங்காட்டுக்கோட்டை வரைக்கும் நான் போயிட்டு இருக்கிறோம், ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்மளோட சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பற்றின சில அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை நம்ம இந்த ரைட் பிளாக்லேயே பார்க்கலாம் வாங்க. நமக்கு ரைட் சைடில் தான் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த ரோடே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து 6 லேன்ஸில் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேயோட நீட்சியாக தான் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து மதுரவாயல் பைபாஸ் வரைக்கும் நமக்கு வந்து எல்லா ரோட்டையுமே 6 லேனாக மாற்றுறாங்க. 6 லேனாக மாற்றினது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ரோடையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் ஒரு 2-3 இயர்ஸாகவே போயிட்டு இருந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட் பண்ணி ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. சர்வீஸ் ரோடும் இருக்குது. நம்ம போகிற இந்த ரோட்டில் வந்து 3 லேன்ஸும் ஆப்போசிட் சைடு 3 லேன்ஸும் இருக்குது. சில இடங்களில் 4 லேன்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்டை பற்றி பார்த்தோம்னா 2018 வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையும் பெங்களூரும் வந்து 2 பெரிய நகரங்களை வந்து சீக்கிரமாக வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா 2 நகரங்கள்லேயும் வந்து ஏர்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் இப்போ பரந்தூர்லேயும் ஏர்போர்ட் அமையா இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூரில். ஸோ இந்த 2 நகரங்களையும் இணைக்கிறது மூலயமா வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் பெங்களூருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டு கிடையாது. ஸோ வந்து சென்னையோட போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த 2 நகரங்களையும் வந்து இணைக்கிற பணியை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ 2018 ஸ்டார்ட் பண்ணி 2024 கம்ப்ளீட் பண்ண நினைச்சாங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் இயரில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வேயோட டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 262 கிலோமீட்டர்ஸு. சென்னை, அதாவது பெங்களூரோட புறநகர் பகுதியான ஹோஸ்கோட்டில் ஸ்டார்ட் பண்ணி சென்னையோட புறநகர் பகுதியான ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து இது முடிகிற மாதிரி, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற இருங்காட்டுக்கோட்டையில் வந்து இது முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது இருங்காட்டுக்கோட்டையோட முடியுமானா அப்படி தான் இல்லை. இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ்வே வந்து நம்ம மதுரவாயல் ஃப்ளைஓவர் கிட்ட வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பிரஸ்வேக்கான ஒர்க்கும் கூடிய சீக்கிரத்திலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பிரஸ்வேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரோடு எல்லாமே வந்து 6 லேனாகவும் ப்ளஸ் சர்வீஸ் ரோடோடையும் வந்து அப்டேட் பண்ணாங்க. இப்போ இந்த ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. முன்னாடி தெரியும் இந்த இருக்கிறதுலே ஒரு ஹைவேலேயே ரொம்ப ஒஸ்டான ரோடாக இந்த ரோடு தான் இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது ரோடு. இந்த ரோடை இந்த அளவுக்கு லென்த் பண்ணால் தான் எக்ஸ்பிரஸ்வேக்கான ஒர்க்கு வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால தான் வந்து இந்த ரோடை வந்து 6 லேன்ஸாக மாற்றினாங்க. ஸோ இந்த ரோடோட நடுவில் தான் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்வே வந்து ஃப்ளைஓவராக வரப்போகுது. அதோடைய கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரவாயலில் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னா அது வந்து பூந்தமல்லியில் வந்து ஒரு இன்டர்சேஞ்சும், அதுக்கடுத்து இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு இன்டர்சேஞ்சு. அந்த இருங்காட்டுக்கோட்டையில் தான் வந்து எக்ஸ்பிரஸ்வேவோட லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து மதுரவாயல் வரைக்கும் அமைய இருக்கிற இந்த எக்ஸ்பிரஸ்வே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டெக்கர் எலிவேட்டட் செக்ஷனாக அமைய இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எலிவேட்டட் செக்ஷனில் வெஹிக்கிள்ஸ்க்கான இந்த எக்ஸ்பிரஸ்வேவும், செகண்ட் எலிவேட்டட் செக்ஷனில் நம்ம பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் வரைக்கும் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. அதுக்கான அந்த மெட்ரோ ஃப்ளைஓவர் ஒர்க்கும் வந்து இதுலேயே இந்த ஒரு சிங்கிள் பில்லர்லேயே வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்ததுன்னா ஒரு சிங்கிள் பில்லரில் வந்து ரொம்ப லாங்கஸ்டான ஒரு டபுள் டெக்கர் எலிவேட்டர் செக்ஷன்ஸாக வந்து இது அமைய இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில் ஒர்க்லாம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்போது இன்னமும் இந்த ரூட்லாம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வளர்ச்சி அடையும், பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாகவும் இருக்கும்.
இந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 18,000 கோடி. 2024 இயர் எண்டுக்குள்ள இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுமான டவுட் தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த ரோடை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 மேஜர் சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 3 மாநிலங்களையும் கனெக்ட் பண்ணுது. அதாவது பெங்களூர், அது வந்து கர்நாடகா மாநிலம், அதுக்கு அடுத்ததாக வந்து ஆந்திரா, சித்தூர் வழியாக தான் இது வரப்போகுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாடு. ஸோ 3 மாநிலங்களை இணைக்கிற ஒரு முக்கிய ப்ராஜெக்டாக வந்து இதை பார்க்கப்படுது. இந்த எக்ஸ்பிரஸ் வே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து பெங்களூர் டு சென்னை வந்து ரீச் பண்ண முடியும். அதாவது சென்னையிலேருந்து பெங்களூருக்கு நம்ம வந்து போக முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து 120 km/h வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த ரூட்டில் 2 வீலர்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு சோகமான விஷயம்தான். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழே தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த எக்ஸ்பிரஸ் வே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 71 கிலோமீட்டர்ஸும், ஆந்திர பிரதேஷில் 85 கிலோமீட்டர்ஸும் அண்ட் தமிழ்நாட்டில் 106 கிலோமீட்டர்ஸும் அமைய இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து டோட்டல் வந்து 262 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. நாம் இப்போ இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் கிட்ட தான் இருக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டோல்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டோல்கேட்டு வர இருக்குது. 45 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டோல்ன்ற மாதிரி தான் வரும். ஸோ மொத்தம் வந்து ஒரு 6 டோல் வந்து வர்ற மாதிரி இருக்குது. நாம் இப்போ இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கிற கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் தான் இருக்கிறோம். நம்ம ரைட் சைடில் தான் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் இருக்குது. அதாவது நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிற இந்த ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸில் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து அந்த பெங்களூர் பைபாஸ்க்கான எக்ஸ்பிரஸ் வே வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம். நிப்பாட்டியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேவோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியிற இந்த இடம் தான் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பில்லர் போட்டு அந்த மேலே பாலம் போடுற அந்த ஒர்க்லாம் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டில் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் வே ஸ்டார்ட் ஆகுது. நாம் நேராக போகிறது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போகிற ரூட்டு. இந்த ரூட்டு வந்து நேராக போனோம்னா காஞ்சிபுரம் போயிடலாம். ஸோ நம்ம பெங்களூர் போகிறதுக்கு இப்போதைக்கு நம்ம இந்த ரூட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டா ஹோசூர் ரூட்டு வழியாக நம்ம வந்து பெங்களூர் போயிட்டுருக்கிறோம் கிருஷ்ணகிரி ரூட்டை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து நம்ம பெங்களூருக்கு போயிட முடியும். ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து நம்ம ரீச் பண்ணலாம். ஒரு 120 ஸ்பீடில் வந்து நம்ம போகும்போது ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து நம்ம பெங்களூர் ரீச் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து நேராக போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.